ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுபாஷ் கேஜி. ₹1,00,000 பணம் வந்து ஃபெப்ரவரி மந்தில் இல்லை ஜான் மந்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி அது ₹1,20,000 மாறி இருக்கும். எதுலைன்னா மெயினாக வந்து பார்த்தா கோல்டில் தான். நான் வந்து இந்த யூடியூப் சேனல் நம்மளோட யூடியூப் சேனல் சுபாஷ் கேஜிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இது ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 5,700லேருந்து ₹5,900 வரைக்கும் இந்த லெவலில் தான் இருந்தது ஒரு கிராமோட கோல்டோட வேல்யூ 22 கேரட். பட் நவ் அட் த இன்ஸ்டன்ட் இன்னைக்கு நாளோட நிலவரம் என்னன்னா வந்து ₹6,850 வரைக்கும் வந்திருக்குது. ஸோ அதாவது பார்த்தா ஒரு கிராம் ₹1,000 ஏறி இருக்கு. ஜஸ்ட் எத்தனை மந்த்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2.5 to 3 months தான். நம்ம 3 monthனே எடுத்துக்கலாம். ஸோ 3 மாசத்துல உங்களுக்கு ₹1,000 ஒரு கிராமுக்கு ஏறி இருக்குதுன்னா அது எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் பார்க்கும்போது ஒரு 20% கிட்ட உங்களுக்கு ஏறி இருக்கு. ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா இதில் நான் நீங்கள் அப்போ அதாவது ஜான் மந்தில் வந்து நீங்கள் ₹5,700 ஒரு கிராம் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து ₹6,800. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா 20% ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருக்கு கோல்டில். இது வந்து சும்மா சாதாரண ரிட்டர்ன் இல்லை. நீங்கள் பேங்க்கில் வந்து 6% to 7% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் எஃப்டியில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அந்த பணத்தை போட்டிங்கன்னா அது குறைஞ்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 வருஷம் ஆகும். இந்த ₹20,000 தொகை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வட்டியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 3லேருந்து 4 வருஷம் பணம் ஆகும். இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது 3லேருந்து 4 வருஷம் டைம் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை நம்ம 3 மந்தில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஹாப்பி இன்வெஸ்டிங். நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இது மாதிரி நல்ல ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணணும். எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், நம்ம ஆடம்பரத்துக்கு யூஸ் பண்ணுற பொருளை காட்டிலும் இது மாதிரி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி நம்மளோட ரிட்டர்னுங்கிறது மிகப்பெரிய ரிட்டர்ன். ஸோ கண்டிப்பாக கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு கேள்வி என்னன்னா, பொதுவாக வந்து கோல்டு வந்து எப்படி ஏன் வந்து கோல்டோட ரேட் ஏறுது அப்படிங்கும் போது பார்க்கும்போது மெயினாக வந்து 2 கான்செப்ட் தான். கோல்டு வந்து வேற ஒரு மெட்டல்ல இருந்தோ வேற ஒரு அலாயில இருந்தோ ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ கோல்டுங்கிறது இடத்துல எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்க முடியும் நம்மளால. ஸோ அதனால் நாளுக்கு நாள் டிமாண்ட் தான் இருக்குது. நாளுக்கு நாள் தங்கத்தை குடைய தங்கத்தை வந்து வெட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு டிமாண்ட் ஏறிட்டே தான் போகும். ஏன்னா தங்கத்தோட வேல்யூ வந்து நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தோட அந்த எவ்வளோ தங்கம் இருக்கோ அது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது. நம்ம வெட்டி சுரங்கத்தில் எடுத்துக்கிட்டு இருக்க. ஸோ இதுதான் தங்கம் ஒரு காரணம். தங்க விலை ஏன் வந்து ஏறிட்டு போகுது. 2வது காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஸ்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்து பார்த்தா அங்கே இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து ₹100 விற்க வேண்டிய பொருள் வந்து ₹100 மதிப்புள்ள பொருள் ₹100 தான் விற்கணும். அது வந்து ₹120 ஒரு ₹20 சேர்த்து போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் போட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆகுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் கொண்டு வரக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவாங்க. அதை வந்து உங்களுக்கு போடுவாங்க அமெரிக்காவில். ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ருப்பிலையும் டாலர்லையும் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் இருக்கும். அதனால கோல்டு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அதே லெவலில் ஸ்டாக்னன்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த கோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னா உங்களுக்கு அங்கே அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னார் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் போடாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த வருஷம் வந்து பயங்கர ரைஸ் ஆகிருக்கும். அதாவது ஒரு கிராமுக்கு ₹6,000 விற்கிற ஒரு கிராம் வந்து மேபி ₹3,000 4,000 அதிகமாக இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டுறதுனால தான் ஸ்லோவாக ஏறிட்டு போகுது. பட் எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க. குறைக்கும் போது பயங்கரமாக தங்க வேல்யூ ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டனால தான் வந்து அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டனால தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கோல்டோட வேல்யூ வந்து கரெக்டான லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு போகுது. அதை எப்போ அமெரிக்காவில் கட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு வந்து கோல்டோட வேல்யூ வந்து பயங்கரமாக தாறுமாற பிச்சுக்கிட்டு போகும். ஸோ அந்த டைமில் வந்து கோல்டு இப்போல்லாம் என்ன டைம்னா ரைட் டைம் டு அக்குமுலேட் த கோல்டு. இப்போல்லாம் ரைட் டைம் நல்ல டைம். இந்த டைம் மூலியமாக இந்த டைமில் வந்து நம்ம வந்து கோல்டு நிறைய அக்குமுலேட் பண்ணணும். அக்குமுலேட் பண்ணோம்னா நமக்கு என்னன்னா வந்து ஒரு 4-5 வருஷத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் இருக்கும். ஸோ கோல்டாக இருக்கட்டும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மெயினாக ஒரு கான்செப்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் படிங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ஹிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்ஸில் படிக்கலாம், இல்லை குரோமில் படிக்கலாம். நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்கு, அதில் நிறைய நீங்கள் படிக்கலாம். இதில் படித்து என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கு அதாவது அந்த பணம் எனக்கு தேவையில்லை, ஒரு 10 வருஷத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற பணத்தை தான் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ ₹6,800 இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோல்டுங்கிறது. அது மறுபடியும் ஒரு 5 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ₹1,000 கூட இறங்கலாம் மேபி. பட் அந்த டைமில் வந்து நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடாது, இறங்கிருச்சு என்ன பண்ணுறதுன்னு. ஸோ 10 வருஷங்கள் நீங்கள் பார்க்கும்போது இந்த லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து அந்த பணத்தை வந்து கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் இருக்கும். ஏன்னா டிமாண்ட் வந்து அவ்வளோக்கு இருக்குது. அந்த கோல்டோட டிமாண்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப அதிகம். இன்னொன்று அந்த நம்ம கோல்டு வாங்குறது மூலிமா கோல்டு வந்து நம்ம காயின்ஸாக வாங்கி வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அறிவழித்தனம், புதுச்செழித்தனம். ஏன்னா வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து கையில் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி கட்டி அதுக்கு என்ன டேக்ஸை நம்ம ப்ராப்பரான டேக்ஸை பே பண்ணி அந்த கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு லைஃப் லாங் சேஃப்.
ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் மெயினாக ஐடி கட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஜிஎஸ்டி டேக்ஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத வந்து நம்ம யோசிச்சா நிறையா விஷயத்தில் பண்ணலாம். சொல்லப்போனால் சின்ன இரும்புலேருந்து மிகப்பெரிய கோல்டு, டைமண்ட் எல்லாமே இருக்குது. பட் டைமண்டோட கோல்டு தான் என்றைக்குமே, இரும்பும் கோல்டும் பயங்கர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளான். பட் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடியது வந்து நீங்கள் கோல்டு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுக்காக நீங்கள் கோல்டு வாங்க வேண்டாம். நீங்கள் அதை பற்றி அனலைஸ் பண்ணி அதில் கோல்டு நல்ல ரிட்டர்ன் இருக்குது, அதோட அந்த சைக்கிள் பாருங்கள், ஒரு 20 வருஷத்தில் என்ன ப்ளே ஆகிருக்கு, அதோட ரேட்டோட கிராஃப் வந்து எப்படி ஏறிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ண மூலிமா எல்லாத்தோட லைஃபும் கண்டிப்பாக முன்னேறும் இன்வெஸ்ட்மெண்ட்டில்.